அப்புறம் 2வது இந்த சொத்து மதிப்புகளுக்கும், வருமான வரித்துறைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 ஒற்றுமை இருக்கிறது. என்ன அப்படின்னா, அநேகமா இந்த சொத்து இதன் மூலம் வந்த எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே வருமான வரி தாக்கல் செய்திருப்பார்கள். வருமான வரித்துறையில் தாக்கல் செய்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ 2, 3 விஷயங்கள் நம்மளோட நேயர்களுக்காக சொல்றோம். ஒன்று இது வந்து ஒரு பிரமாண வாக்குமூலம். நல்லா உங்களுக்கு சின்ஸ் யூ ஆர் அன் அட்வொகேட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் வழக்கறிஞர்னால. இது வந்து ஏதோ ஏனோ தானோன்னு போற இடத்த சொல்லிட்டு போறதில்ல. இது வந்து அவள கையெழுத்து போட்டு குடுத்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எலெக்ஷன் கமிஷன் முன்னால குடுக்கக்கூடிய ஒரு பிரமாண வாக்குமூலம். சரிங்களா? இதில நமக்கு வந்து சந்தேகப்படுவதற்கான முகாந்திரம் இல்லை. ஆனால் நம்பத்தகாததாக இருக்கலாம். அதாவது அதுக்கு வந்து எனக்கு அது மேல சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்ல முடியும். ஆனால் இது தவறு என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அவங்க பிரமாண வாக்குமூலம் குடுக்குறாங்க. அது மேல நான் கேள்வி எழுப்புறேன், ஒரு சந்தேகம் எழுப்புறேன் அப்படின்னா என்கிட்ட அது சரியான முகாந்திரம் இருக்கணும். அது இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஆஸ் அன் அட்வொகேட் யூ நோ வெரி வெல். ஒருவர் வந்து ஒரு அத்தாரிட்டி முன்னால ஒரு பிரமாண வாக்குமூலம் குடுக்கிறத நான் கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா, அதில எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, எனக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? சரிங்களா? இப்ப நீங்க சொன்ன மாரி தான் கொளத்தூர்ல அவர் வேட்பாளர். அவருடைய வேட்பாளருடைய அந்த சொத்து மதிப்பு. அதே சமயத்தில அவர் மாண்புமிகு முதல்வராகவும் இருக்கிறார், நீங்க சொன்ன மாதிரி. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு பிரமாண வாக்குமூலம் தருகிற போது, அதெல்லாம் இல்ல, இவருக்கு வந்து 500,00,00,000 இருக்கும், 600,00,00,000 இருக்கும் அப்படி சொல்றலாம் வச்சுக்கங்களேன். போற போக்குல சொல்லிட்டு போலாம். அது வேற விஷயம். ஆனால் அது அப்படி இல்ல. அப்போ நமக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கணும். முதல்ல நம்ம தமிழக நேயர்களுக்காக சொல்றோம் நம்ம. அதனால பிரமாண வாக்குமூலத்துக்கு இருக்கிற அந்த மரியாதையை நம்ம வந்து முதல்ல அதுக்கு மரியாதை குடுத்தாகணும். சரிங்களா? அப்படி குடுக்க முடியாதுல்ல. நாளைக்கு லீகலி பைண்டிங் இல்ல. உங்களுக்கே தெரியும். நான் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இவ்வளோ இத்தனை அசையும் சொத்துக்கள் இருக்கு, இத்தனை அசையா சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு பிரமாண வாக்குமூலத்தில கையெழுத்து போட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி முன்னால நான் போய் குடுக்குறேன் அப்படின்னா, அது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கம் ஆகாத வரையில அதுதான் உண்மை. ம். சரிங்களா? அது முதல்ல வச்சுப்போம். இதுதான் உண்மை. அப்புறம் 2வதுக்கு வரேன். இப்போ திரு விஜய் அவர்கள பொறுத்தவரையில, ஒவ்வொருத்தரா பார்த்துருவோம். விஜய் அவர்கள பொறுத்தவரையில ஏறத்தாழ 643,00,00,000 நெனைக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறது. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் 2மே சொல்லியிருக்காங்க. இதில 2, 3 விஷயம் சொல்லணும். அவர் கடந்த சுமார் 30 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்தாலும் கூட, கடந்த சுமார் 10 ஆண்டுகளாக உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார். சரிங்களா? அவர் தான் உச்ச நட்சத்திரம் கேட்டா நம்பர் 1 அவர் தான் பொறுத்தவரையில. அந்த நம்பர் 1 ஸ்தானத்தில இருந்தபோது கூட, கடந்த சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில 100,00,00,000, 200,00,00,000லாம் சம்பளம் குடுக்கல. 30,00,00,000, 40,00,00,000 தான் சம்பளம். ஏன்னா தமிழ் திரையுலகத்தில மிக அதிகமாக வசூலித்தது நீங்க பார்த்தீங்கன்னா ரூ. 100,00,00,000 வசூலித்ததுங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. அப்படிதான் இருந்தது. ஒரு படம் மட்டுமே 100,00,00,000 தான் வசூலிக்கும்னா, தயாரிப்பாளருக்கு, விநியோகஸ்தருக்கு, தியேட்டர் உரிமையாளருக்கு, பிற தொழில்நுட்ப கலைஞருக்கு, அங்கே பணிபுரியவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? இவருக்கு மட்டும் எப்படி 100,00,00,000, 200,00,000 குடுத்துருக்க முடியும்? அப்போ எவ்வளோ குடுத்துருப்பாங்கன்னா, பொதுவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு படத்தினுடைய மொத்த செலவுல ஏறத்தாழ 40லிருந்து 50% ஒரு உச்ச நட்சத்திரங்கிறனால இவர் குடுத்துருக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது கூட இவருக்கு வந்து ஒரு ஒரு படத்துக்கு 40லிருந்து ரூ. 50,00,00,000 வரையிலும் இவர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோன்றுகிறது. சரிங்களா? இது 2வது. 3வது இப்பதான் பார்த்தீங்கன்னாக்க, தமிழ் சினிமாங்கிறது ஒரு 200,00,00,000, 300,00,00,000ன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? இன்னும் அது அதிகமா போகல. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தியேட்டர்களையும் தொடர்ந்து சாதனை படுத்திக் கொண்ட துரந்தர் 2 இப்ப தான் 1000,00,00,000 தொட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இவருக்கு மட்டுமே 200,00,00,000 குடுத்துருப்பாங்கன்னா, குடுத்துருக்க முடியாது. அப்ப இவருக்கு எவ்வளவு இருந்திருக்கும் சம்பளம் அப்படின்னா 30,00,00,000 அவ்வளோதான் நான் எதிர்பார்க்கிறது. சரிங்களா? ஏன்னா பல சமயங்கள்ல பத்திரிகையில கூட வந்துது. நம்முடைய ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பத்திரிகைலாம் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒவ்வொரு வருஷம் போடுறாங்க இல்லையா? அத எடுத்து பார்த்தாலே அப்ப அவ்வளோதான் இருந்தது. அது 2. அப்புறம் 3வது அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள்ங்கிறது வேற, வருமானம்ங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுப்போம். வருமானம் ஒருத்தருக்கு என்ன குடுப்பீங்க? அந்த ஆண்டு என்னென்ன வருமானம் வந்தது எனக்கு? அதுக்கான வரி கட்டும் இல்லையா? அப்படிதானே? ஆண்டு படிவம் தானே. ஆனுவல் ரிட்டர்ன் தானே நம்ம பண்றது. இந்த ஆண்டு எனக்கு இவ்வளோ வருமானம் வந்தது. இதில எனக்கு வ வ வட்டி மூலம் எவ்வளோ வந்தது? அல்லது என்னோட தொழில் மூலம் எவ்வளோ வந்தது? எல்லாத்தையும் தனித்தனியா போட்டு, அதில என்னோட சேவிங்ஸ்ல இருந்தா அதில எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது? அது பிற வகை வருமானங்கள். ஏதாவது ஷேர்ஸ் இருக்குன்னா, வேற ஏதாவது வந்ததுன்னா எனக்கு எல்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் போட்டு தான் நம்ம குடுப்போம். வருமானத்தை கணக்குல காட்டுவோம். சொத்து கணக்குங்கிறது தனி. சரிங்களா? இந்த சொத்து கணக்குங்கிறது எப்படி அப்படின்னா, வருமானத்துக்கு உட்பட்ட கணக்கில் மூலம் வாங்குன அந்த சொத்து தான் பொதுவாக தந்திருப்பாங்க. ம். வருமானத்துக்கு கணக்குல காட்டாம வேற எதையாவது இருந்திருக்கா அப்படின்னா, காட் நாம நிரூபித்தாகணும். ம். சரிங்களா? இப்போ திரு விஜய் உட்பட ஏராளமான பிரபலமான நட்சத்திரங்கள் இருக்காங்க. இப்ப இவங்கள பத்தியெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கருத்து வெளிய என்ன இருக்குன்னா, இவங்கலாம் நெறைய கருப்பு பணம் வச்சிருப்பாங்க. ம். கணக்கு காட்டாம வச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு சொல்றது ஈஸி. அது உறுதிப்படுத்துவதற்கோ, அது உத்தரவாதப்படுத்துவதற்கோ நம்மிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? எதுவுமே இல்ல. அதெல்லாம் சொல்லிட்டே போலாம். யார் வேணா அரசியல்வாதிய பத்தியோ, அல்லது திரை நட்சத்திரங்கள பத்தியோ, அல்லது பெரிய வணிக நிறுவனங்கள பற்றியோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா, அதில எந்த அளவுக்கு நிஜம் எங்க இருக்கு? அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? எங்க உறுதி இருக்கு? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ரூ. 50,000 மேல நீங்கள் எந்த ஒரு நிதி ஒ ப சார் இத பரிவர்த்தனை கிராஸ் செய்தாலும் செக் பண்ணுவாங்களான்னு கேட்கிறேன். இப்போ இவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் 9 நிச்சயமா கோடி. பண்ணுவாங்க. நிச்சயமா பண்ணுவாங்க. முதலமைச்சருடைய மனைவிக்கு இவ்வளோ தான் இருக்கு. 720 கிராம் தங்கம் தான் இருக்கு.
எப்படி கிராஸ் செக் பண்ணுவாங்க? இதுவரைக்கும் தேர்தல்ல இந்த மாதிரி சப்மிட் பண்ணி இத விடவும் அதிகமா இருக்குன்னு நிராகரிச்சிருக்காங்க. இந்தியாவிலே 2, 3 தடவை நடந்திருக்கேன். வெவ்வேறு மாநிலங்கள் நடந்திருக்கு. ஏன்னா வருமான வரித்துறையில அவர்கள் தாக்கல் செய்த வருமான வரி படிவத்துக்கும் இதற்கும் தொடர்பே இல்லாமல் இருக்கு. நீங்கள் அங்கே அவ்வளோ வருமானம் கட்டியிருக்கீங்க, இங்கே குறைவாக இருக்கிறதுலாம் வந்திருக்கு. பலமுறை வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்து முன்னாலும் வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றால் வழக்காகவும் வந்திருக்கிறது. பல சமயங்கள்ல வந்திருக்கு. விளக்கமும் கேட்டிருக்காங்க. எல்லாமே நடந்திருக்கு. இல்லாம இல்ல. ஆனால் இதில் நான் சொல்ல வந்து என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை எப்படி அணுகும் அப்படின்னா, எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதுனால, ஒரு பிரமாண வாக்குமூலமாக தந்துவிட்டால் அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது தவறு என்று நிரூபிக்கப்படாத வரையில இல்ல இதுதான் சரியானது. வித்தின் 3 டேஸ்ல உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிற முடியுமா? ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அவசியம் இருந்தா கேட்பாங்க. வருமான வரித்துறையில கேட்பாங்க. அது மட்டுமே இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னாக்க, தேர்தல் ஆணையம் இத வாங்கிவிட்டு, அதன் பிறகு அனுப்பிவிட்டு, பிறகு கூட விளக்கம் கேட்கலாம். சரிங்களா? தேர்தலை நிறுத்த வேண்டும்ங்கிற கட்டாயம்லாம் அவங்களுக்கு இல்லை. பிரமாண வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். அப்புறம் ஒருவேளை அங்கே ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்து வச்சுங்களேன், உடனடியாக வருமான வரித்துறையை தொடர்பு கொள்ளலாம். இவரு காமிச்சிருக்காரு சரியா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கேட்டு தான் ஆக வேணுங்கிற கட்டாயம் இல்லை. சரிங்களா? 1. அப்புறம் இல்ல 2வது சார், இப்போ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இத எப்படி எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க? அது அது மறைச்சிட்டாங்க. அனலைஸ் பண்ண தேர்தல் ஆணையத்தோட வேலை இல்லைங்க. அது எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அப்ப எப்படி இப்போ அதுதான் அதுக்காக தான் இதே பிரமாண வாக்குமூலம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரமாண வாக்குமூலத்தோட அடிப்படை கட்டமைப்பே எப்படி இருக்கிறது சொல்லுங்க? ஒரு அஃபிடவிட் தெரியுங்க. ஒரு ஸ்வோன் அஃபிடவிட். பிரமாண வாக்குமூலம் கொடுக்குறீங்க. அதோட அர்த்தம் என்ன? அது உண்மை அப்படி ஏற்றுக்கொள்வதற்காக தான் ஸ்வோன் அஃபிடவிட். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம். எப்போ வேணாலும் ஏன்னா அது ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க. ஒரு பிரமாண வாக்குமூலத்தில் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறீர்கள். ஒரு 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 கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி முன்னால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது என்றைக்குமே பைண்டிங் தானே. இப்போ நம்ம ஏன் பிரமாண வாக்குமூலம் கேட்குறோம்? தி வெரி பர்பஸ் ஆஃப் செக்யூரிங் அன் அஃபிடவிட்டுங்கிறது என்ன? ஒரு ஸ்வோன் அஃபிடவிட் எதுக்காக கேட்குறோம்? ஒரு உறுதிமொழியின் கீழே ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? சட்டப்படி என்னென்ன? இது உண்மைதான், இது ஏதேனும் தவறு இருந்தால் அவர் தான் முழு பொறுப்பு. அதுதானே பிரமாண வாக்குமூலம். அதுக்காக தானே. இதெல்லாம் என்னால் உடனடியாக உறுதி செய்து கொள்ள முடியாதுங்கிற காரணத்தினால தான் பிரமாண வாக்குமூலம் கேட்குறாங்க. வெறுமனே கேட்கல. அதனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்வோன் அஃபிடவிட். ஒரு ஸ்வோன் அஃபிடவிட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஸ்வேர் பண்ணுறேன், நான் உறுதிமொழி கொடுக்குறேன், இதெல்லாம் கரெக்டாக உறுதிமொழி கொடுக்குறேன். அதை வைத்துக்கொண்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் நடத்த முடியாது. சரி. சரிங்களா? அதனால திரும்ப சொல்லிக்கிறேன், இந்த தகவல்கள் எல்லாம் நாம் வந்து நம்பலாம், நம்பாமல் போகலாம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ ஐயாவுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனக்குலாம் நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது மேல் சந்தேகம் எழுப்ப முடியுமானா முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு பிரமாண வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஒரு வேளை இதற்கு மேலும் ஏதேனும் இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், தேர்தலுக்கு அப்புறம் அது யாராவது உயர்நீதிமன்றத்துக்கோ, உச்சநீதிமன்றத்துக்கோ போகிற போது தான் இது பற்றி அப்போ தெரிய வரும். ஆனால் ஏற்கனவே என்ன தரப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து பின்வாங்குவதற்கு இவர்களால் முடியாது. ஏன்னா அது பிரமாண வாக்குமூலம். அதுதான்.